அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 1000 பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ரேஷன் அட்டைகளுக்கும் எஸ்பிஐ வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் வங்கிகள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ முதல் கட்டமாக எஸ்பிஐ வங்கி பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா 5 வகையான விதிமுறைகள் பற்றி தற்போது பார்க்கலாம். நீங்கள் டைரெக்டாக போயிட்டு உங்களோட மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் அந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் பேலன்ஸை செக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக எஸ்பிஐ வங்கி 6 கட்டமாக நீங்கள் உங்களோட பேலன்ஸை தெரிந்து கொள்வதற்கு ஒரு புதிய விதிமுறைகள் கொண்டு இருக்காங்க. அதன்படி நீங்கள் உங்களோட மொபைல்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா அது மூலிமா நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணலாம். அதற்கான நம்பர் 0922376666 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக நீங்கள் 902269202226 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால், அதாவது கெட் பேலன்ஸ் அப்படி நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணால் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக யோனோ அப்ளிகேஷனில் போய் எம்பின் நீங்கள் டைப் பண்ணி அது மூலிமா நீங்கள் உங்களோட பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா யோனோ லைட் அப்படின்னு இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது, அது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கில், அதாவது ஆன்லைன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கட்டமாக நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே அப்படின்னும் நீங்கள் அடுத்த கட்டமான ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் உங்களோட பேலன்ஸை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னும் பல வகையான விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 புதிய ரேஷன் அட்டைக்கு கொடுக்கப்பட உள்ளது. அதனால் நீங்கள் புதிய ரேஷன் அட்டை பெற்றுக்கொண்டால் உடனடியாக இதற்கு விண்ணப்பித்து ரூபாய் 1000 பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக நீங்கள் கேஒய்சி கனெக்ட் பண்ணியிருக்கணும். உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட வங்கி கணக்கு எல்லாமே இணைக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரூபாய் 1000 வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாதம் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. கூடுதலான நபர்கள் சேர்க்கப்பட உள்ளதால் கண்டிப்பாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு போன மாதம் மே மாதம் பாமாயில் தோரம்பருப்பு கொடுக்கப்படாமல் இருந்தாங்க. அதனால் அந்த பொருட்கள் எல்லாமே இந்த மாதம் கூடுதலாக பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.